தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 14,650 விற்பனை. சென்னையில் 12 நாட்களில் 6வது முறையாக பெட்ரோல் விலை இன்றும் உயர்வு. லிட்டருக்கு 33 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் 20 காசுகளாக விற்பனை. சென்னையில் டீசல் விலை 32 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 98 காசுகளுக்கு விற்பனை. தொடர்ந்து டீசல் விலை உயர்வதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம். தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி புறப்பட்டார் விஜய். இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். பரபரப்பான தமிழக அரசியல் சூழலுக்கிடையில் டெல்லி புறப்பட்ட முதல்வர் விஜய் என்னென்ன கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முன்வைக்கப் போகிறார்? டெல்லி செல்லும் முதல்வர் விஜய் குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்களையும் சந்திக்க உள்ளதாக தகவல். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியையும் சந்திக்க திட்டம். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 4 தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. திருச்சி கிழக்கையும் சேர்த்து 5 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றதற்கு அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி தரப்பு எதிர்ப்பு. அரசு இதழில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை திரும்ப பெறாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என அதிமுக எம்பி இன்பதுரை பேட்டி. அப்ப நோட்டிபிகேஷன் வராம இருக்கும்போது அவர்கள் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்தவர்களுடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக நீங்க அறிவிக்க கூடாது, திரும்ப பெறணுங்க தான் எங்களுடைய மனு. எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் செயலருக்கு இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலன்னா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில் பார்ப்போம். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலனை காக்கவும் வலியுறுத்தல். கர்நாடக துணை முதல்வரின் கருத்தால் மிகுந்த கவலையில் காவிரி விவசாயிகள். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் பிரதமருக்கு முதல்வர் விஜய் கோரிக்கை. மேகதாது விவகாரத்தில் தமிழக எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருப்பது ஏன் என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. கனெக்டிங் கால் பேசும் முன்னாள் முதல்வர் பழனிசாமியும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் ஏன் நேரடியாக பிரதமரிடம் கேள்வி கேட்கவில்லை என்றும் பதிவு. தமிழகத்தின் ஒப்புதலின்றி காவிரியில் எந்த திட்டத்தையும் கொண்டுவரக்கூடாது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். தமிழகத்தின் உரிமைக்காக அனைவரும் ஓரணியில் நிற்போம் என்றும் உறுதி. கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் 10 இடங்களில் சோதனை என தகவல். மாநிலங்களவை உறுப்பினராகிறாரா கர்நாடக முதல்வர் சித்தராமையா? முதல்வர் பதவியை டி.கே. சிவக்குமாரிடம் விட்டுக் கொடுக்கவும் காங்கிரஸ் தலைமை அறிவுறுத்தியதாக டெல்லி வட்டாரங்கள் தகவல். கர்நாடகாவின் முதல்வர் பதவியிலிருந்து சித்தராமையா விலக உள்ளதாக தகவல்.
நாளை காலை உணவிற்கு வீட்டிற்கு வரும்படி துணை முதல்வர் DK சிவக்குமாருக்கு அழைப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனுக்கள் இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். ஹைட்ரஜன் எரிபொருளில் ரயிலை இயக்க ரயில்வே வாரியம் அனுமதி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்க திட்டம். நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று. நினைவஞ்சலி செலுத்தி எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவு. சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டறிந்து வெளியேற்றும் பணியை தொடங்கியது மேற்கு வங்காள அரசு. வங்கதேசத்தவர்கள் தாமாகவே முன்வந்து வெளியேறும் நிலையில் எல்லையில் உள்ள ஹக்கிம்பூர் பகுதியில் கூட்ட நெரிசல். நிலவுக்கு அடிக்கடி செல்ல வேண்டியுள்ள நிலையில் அங்கு நிரந்தர தளம் அமைக்க அமெரிக்காவின் நாசா திட்டம். தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் பல்வேறு ஆய்வு திட்டங்களை செயல்படுத்தவும் நாசா முடிவு. சிறுமிக்கு இணைய வழியில் பாலியல் தொல்லை அளித்த நபர் சமூக வலைதளங்களை ஓராண்டுக்கு பயன்படுத்த தடை. ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை இயக்குவதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல். ஹரியானாவில் விரைவில் அறிமுகம். இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடல் கண்காணிப்பை வலுப்படுத்த குவாட் அமைப்பு முடிவு. சீனாவின் ஆதிக்கம் பெருகி வரும் நிலையில் டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. அமைதி நிலைத்தன்மைக்காக பாடுபடுங்கள். 3வது நாட்டை குறிவைக்காதீர்கள். குவாட் அமைப்பை சாடிய சீனா. அமெரிக்காவின் அதிநவீன MQ-9 ரக ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் புரட்சிப்படை அறிவிப்பு. மேற்காசிய பகுதி இனியும் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது என ஈரானிய உயர் தலைவர் முஜ்தபா காமெனி எச்சரிக்கை. இரண்டாம் உலகப் போரை விட ரஷ்யா யுக்ரைன் மோதல் நீண்ட ஆண்டுகளாக தொடர்கிறது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் கிண்டல். சண்டையை நிறுத்த அனைத்து வகையிலும் அமெரிக்கா உதவ தயாராக இருப்பதாகவும் உறுதி. IPL தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பெங்களூரு அணி. 92 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி அபாரம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் நட்சத்திர வீரர் மெஸ்ஸி பங்கேற்பதில் சிக்கல். இன்னும் ஒரு வாரத்தில் போட்டிகள் தொடங்கவுள்ள நிலையில் தசைப்பிடிப்பு காரணத்தால் விளையாட மாட்டார் என தகவல். கொல்கத்தாவில் கயிறால் கட்டப்பட்ட 70 அடி உயர மெஸ்ஸியின் சிலை. காற்றில் சிலை அசைந்ததாக கூறப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். கடலோர பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்றே பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு தொழுகைக்கு பிறகு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள். பக்ரீத் பண்டிகையொட்டி உளுந்தூர்பேட்டை வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகம். 3 மணி நேரத்தில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் கோலாகலம். நல்லாரா தியாகேசா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். துவாக்குடி பாறைக்குழியில் குப்பைகளை கொட்ட வேண்டும். திருவெரும்பூர் தாவேக எம்எல்ஏ நவல்பட்டு விஜயின் யோசனையால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அதிர்ச்சி. துவாக்குடி மலையில் பார்த்தீங்கன்னா 1000 அடிக்கு கீழே பல்ல பாறையாக இருக்குது. அது மண்பாங்கான இடம் கூட கிடையாது, பாறையாக இருக்குது. அந்த பாறையில் கொண்டு போய் நம்ம கொட்டி கிட்டத்தட்ட ஒரு 50 அடி 20 40 அடியை நல்ல மண்ணை மேலே கொட்டிட்டோன்னு வச்சுங்களேன், அது எந்த பாதுகாப்பும் நல்ல மக்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். அங்கே பெரிய சுற்றுச்சூழல் இதை விட மோசமாக இருக்காது.